இது சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை கதை. சென்னையில் ஒரு கல்லூரி பெண்ணை இளைஞன் ஒருவன் கேலி செய்கிறான். அந்த பெண்ணின் அக்காள் கணவர் அந்த இளைஞனை கண்டிக்கிறார். அவமானமடைந்த இளைஞன் தன்னை அவமதித்த நபரை பழிவாங்க முடிவெடுக்கிறான். தன்னை அவமதித்த 2 வயது பெண் குழந்தையை கடத்துகிறான். சென்னையிலிருந்து நெல்லைக்கு குழந்தையை கடத்துகிறான். நெல்லையில் குழந்தையுடன் காரில் ஊர் சுற்றுகிறான் அந்த இளைஞன். குழந்தை பசியின் காரணமாக ஆழத் தொடங்குகிறது. குழந்தைக்கு தேவையான பாலை வாங்கி கொடுக்கின்றான். ஆனாலும் குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. அதற்குள் மாலை நேரமும் வந்துவிடுகிறது. குழந்தைக்கு ஒரு பெரிய யானை பொம்மையை வாங்கி கொடுக்கிறான். நகரத்தை விட்டு தனியாக இருக்கும் ஒரு சிவன் கோவிலுக்கு கடத்திய குழந்தையுடன் செல்கிறான் இளைஞன். மீண்டும் குழந்தை ஆழத் தொடங்குகிறது. தான் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றான். தான் போலீசிடம் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து கோவிலின் பின்புறத்தில் உள்ள ஆழம் குறைவான கிணற்றில் குழந்தையை வீசிவிடுகிறான். அங்கிருந்து செல்கிறான். பொழுதடைய கோவிலை சாத்த குருக்கள் வரும்போது ஏதோ குழந்தையின் முனங்கள் சத்தம் கேட்கிறது. சுற்றி பார்க்கிறார், எதுவும் தெரியவில்லை. சந்தேகமாக கிணற்றை எட்டி பார்க்கிறார். குழந்தை அந்த பெரிய யானை பொம்மையை பிடித்தபடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. பார்த்து அதிர்ந்து போனார் குருக்கள். பொதுமக்கள் உதவியுடன் குழந்தையை மீட்டனர். போலீசார் உதவியுடன் அந்த குழந்தைக்கு மருத்துவமனையில் முதலுதவி கொடுக்கப்படுகிறது. நெல்லை போலீசார் யாரேனும் குழந்தையை காணவில்லை என்று புகார் கொடுத்திருக்கிறார்களா என்று தமிழ்நாடு முழுவதும் விசாரித்தனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் குழந்தையின் பெற்றோர் சென்னையில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இரவோடு இரவாக நெல்லைக்கு பெற்றோர் வந்து சேர்கிறார்கள். அடுத்த சில மணி நேரத்திலேயே குழந்தையை கடத்திய இளைஞனை கைது செய்கிறது நெல்லை போலீஸ். மறுநாள் காலை அந்த குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு சட்ரீதியான நடவடிக்கைக்கு பின் அந்த 2 வயது பெண் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பார்க்கவே அதிகமான கூட்டம் வந்தது. தன்னை காப்பாற்றிய அந்த யானை பொம்மையை இறுகி பிடித்தபடியே குழந்தையை ஒரு பெண் காவலர் தூக்கி கொண்டு வந்தார். தன் குழந்தையை பார்த்த தாய் கட்டி அரவணைத்து அழுதார். வழக்கமாக அந்த கோவிலை சாத்த பூட்ட வரும் குருக்களுக்கு 2 காதுகளும் செவிடாம். அன்றைய தினம் திடீர் உடல்நலக் குறைவால் தன்னுடைய மகனை அனுப்பியிருந்தார். காது கேட்காத குருக்கள் அன்றைக்கு கோவிலுக்கு வந்திருந்தால் குழந்தையின் முனங்கள் சத்தம் கேட்டிருக்காது. குழந்தை இரவு முழுவதும் அந்த கிணற்றிலேயே தண்ணீரில் விரைத்து இறந்திருக்கும். நல்வாய்ப்பாக அது நடக்கவில்லை. குழந்தையை தெய்வ குழந்தை என்றார் நீதிபதி. எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற யமன் தோற்றுதான் போனான். காரணம், குழந்தை யானையிடமல்லவா இருக்கிறது என்றார். இன்றைய சமுதாயத்தில் சில இளைஞர்களின் செயல் கவலை அளிக்கிறது. பெற்றோர்களே, உங்கள் ஆண் பிள்ளைகளிடம் தயவு செய்து மனம் விட்டு பேசுங்கள். பல குற்றங்கள் தடுக்கப்படும். இளைஞர்கள் காட்டாற்று வெள்ளம் போல மிக எச்சரிக்கையாக அவர்களை பக்குவப்படுத்துவது பெற்றோர்களின் பொறுப்பு. இறைவன் மனித ரூபமே. நன்றி.